உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அண்மை காலமாக கூவம் அடையாறுகளை சீரமைக்கும் பணி வேகமெடுத்திருக்கும் நிலையில் அதன் அடுத்த கட்ட நகர்வாக டிபிஆர் எனப்படும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூவம் மற்றும் அடையாறு சீரமைப்பு திட்டம் சூடுபிடித்திருப்பது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக முன்னேற்றமும் இன்றி கிடப்பில் போடப்பட்ட அடையாறு சீரமைப்பு திட்டம் தற்போது மீண்டும் வேகம் பெற தொடங்கியுள்ளது. இதற்காக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளது. மேலும் திட்டத்தை முன்னெடுக்க தேவையான தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக பணியாளர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் நடைபெறுகின்றன. தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இதில் கட்டமைப்பு வடிவமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களும் விரிவாக இடம்பெறும் என சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது. டிபிஆர் பணிகள் நிறைவடைந்ததும் களப்பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் தலைமை பொறியாளர், நில மேலாண்மை அதிகாரி மற்றும் நிதி நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. 42 கிலோமீட்டர் நீளமுள்ள அடையாறை சீரமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை சென்னை குடிநீர் வாரியம் 2024ஆம் ஆண்டு தயாரித்திருந்தது. இருந்தாலும் சைதாப்பேட்டை மற்றும் கோட்டூர்புரம் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் காரணமாக இந்த திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. குறிப்பாக ஆற்றங்கரையில் அமைக்கப்படவிருந்த பிரதான கழிவுநீர் குழாய்களை தற்போதைய குடியிருப்புகள் காரணமாக திட்ட வடிவமைப்பில் சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது. சைதாப்பேட்டை திடீர் நகர் பகுதியில் சுமார் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களை நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் குடியமர்த்துவதற்கான நிலம் கடந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்டது. ஆனாலும் தேர்தல் சூழ்நிலை காரணமாக இடமாற்ற நடவடிக்கைகள் நடைபெறாமல் போனது. 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் 2023-24 மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2024, 2025 மற்றும் 2026 பட்ஜெட்டுகளிலும் இடம்பெற்றிருந்தாலும் நடைமுறை பணிகள் தொடங்கப்படாமலேயே இருந்தன. குடியிருப்பாளர்களுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி சிரமமின்றி மறு குடியமர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் பின்னர் ஆற்றை சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாறை சீரமைக்கும் பணிகள் வேகமெடுத்துள்ளது சென்னை மக்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது.